காலையில் 2:30க்கு அலாரம் வச்சு எந்திக்கலான்னு சொல்லி அலாரத்தை வச்சுருந்தா அலாரத்தை அமர்த்தி வச்சுருக்காங்க. யார் வேறு யார்? ஒய்ஃபு தேன். அலாரம் வைக்கிறதுக்கு முன்னாடியே குரூப்பில் வேறு மெசேஜ் போட்டேன், யாராவது 2:30 3 மணிக்கு எந்திரிச்சா உசுப்பி விட்ருங்கன்னு. எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் ஒரு குரூப்பு, அதுலேயும் 39 பேர். அவங்க எந்திரிச்சு யாராவது ஒரு ஆள் சொல்லியிருந்தா கூட சீக்கிரமாக கிளம்பியிருக்கலாம். அதுக்கப்புறமா காலையில் 8 மணி ஆயிடுச்சு இங்கே வந்து சேர்றதுக்கு. 8 மணிக்கு வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு நடையை கட்டுனா முன்னையும் ஆள் இல்லை பின்னையும் ஆள் இல்லை. அதுக்கப்புறமா ஒரு 2 பேர் 3 பேரை முன்னே பின்னே ஆளெல்லாம் கொண்டு வந்து அப்படியே இறுக்கி பிடிச்சி நடையை கட்டி நடந்தோம். அருமையாக இருந்துச்சு. அப்படியே பார்க்கறதுக்கு பச்சை பசும் சோலையாக இருந்துச்சு. சதுரகிரி அப்படியே போய்கிட்டு இருக்கலே கருப்பங்கோயிலில் சாமியை கும்பிட்டு போகலான்னு பார்த்தா கருப்பங்கோயிலில் பூட்டி வச்சுருக்காங்க. கேட்டால் பூசாரி வரலாங்க அங்கே. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து நடந்து கரைக்கி ஓடி மாங்கனி ஓடையில் அப்படி டைவ் அடித்து பறந்து போயாச்சு. என்ன ஸ்பீடு வரலாற்று சாதனை மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு. ஏன்னா நம்ம லேட் பண்ணிட்டோமேங்கிற ஒரு பயத்திலேயே சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வரணுமேனு பறந்து போனோம். அங்கே நல்ல ஓடுற தண்ணியில் நம்ம கூட வந்தவன் நல்லா தண்ணி குடிக்கான். மடக்குன்னு குடிச்சிட்டான். சரி ரைட்டு, அவன் தண்ணியை குடிச்சிட்டான். நம்ம அடுத்த தடவை தண்ணி கேன் பிடிச்சிட்டு மேலாக போயிடணும் அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு இடையில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ப்ரோக்ராம் இன்றைக்கி போடலை, நேற்றுக்கு போட்டது. நம்ம கூட வர வேண்டிய அண்ணாச்சி தம்பி நாளைக்கு ப்ரோக்ராம் போடுங்க, நான் நாளைக்கு கன்ஃபார்ம் வந்துடுறேன், இன்றைக்கி அண்ணாச்சிக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னாரு. சரி அண்ணாச்சி வாங்க அண்ணாச்சி. கடைசியில் நைட்டு 11:30க்கு ஃபோனுன்னா வீடியோ காலு. ஆமாம் தம்பி, பாருங்கள் தம்பி, நீங்கள் நம்ப மாட்டீங்க தம்பின்னு வீடியோ கால் வர அடித்தார். சரி அந்த அண்ணன் பார்ப்பார், வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அவர் நமக்கு ஃபோன் அடிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம மெதுவாக நடையை கட்டி ஒவ்வொரு சாமியாக கும்பிட்டு மேலவாக்க நடந்து போய்கிட்டே இருந்தோம். மணி 7 ஆச்சு. 7லேருந்து 8 ஆச்சு. 8லேருந்து 8:45 ஆச்சு. 9 மணிக்கு தானு கோரக்கரைக்கு போயாச்சு. 9 மணிக்கு கோரக்கரைக்கு போயிட்டு அங்கே கீழே இறங்கி கும்பிடலான்னு பார்த்தா போன மாதம் பார்க்கும்போது ஒரு புலி வந்துச்சு. இந்த மாதமும் அந்த புலி வந்துச்சுன்னா நம்ம கழுத்தோடு கடிச்சு நம்மளை கொண்டு போயிருமோன்னு சொல்லிட்டு வேணாம் மேலே போய் குளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆமாம், கோரக்கரையை முடிச்சுட்டு நல்லா சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறமா ரெட்டலிங்கத்தையும் நல்லா சாமியை கும்பிடுதோம். மணி 9:10. ராஜி என்ன ஆனாலும் பரவாயில்ல 10 மணிக்குள்ளே சாமியை கும்பிட்றோன்னு அவனையும் உசுப்பேற்றி விட்டு அவனையும் விரட்டி, அவன் முன்ன விரட்ட நான் பின்ன விரட்ட, கடைசி வரைக்கும் விரட்டிகிட்டே தான் போனது தான் மிச்சம். நல்ல ஸ்பீடாக போய்கிட்டே இருந்தோம். அப்பப்போ அங்கங்கே வீடியோ எடுக்கலன்னா நம்ம மக்கள் நம்மளை நம்ப மாட்டாங்க. அதனால தான் இந்த வீடியோ. ஆமாம், எடுத்து போடுவோம். எதுக்காண்டி எடுக்கிறோமோ அதுக்காண்டி தான் எடுக்கிறோம். திடீர்னு நாளைக்கு நம்ம ஒரு பெரிய பப்ளிசிட்டி ஆகிட்டோம்னா நாளைக்கு நம்மகிட்ட யாரும் ஆட்டோகிராஃப் எதுவும் கேட்டக்கூடாதுல்ல. கேட்டாலும் கிடையாது, செக்கு பவுன்ஸ் ஆயிரும், நோ கேஷ். ஆமாம், கடைசி வரைக்கும் அந்த ரோஸ் கலர் பையில் இருக்குது, என்ன இருக்குதுன்னு சொல்லலை பார்த்தீங்களா? ஆமாம், மேலே வந்து படிக்கட்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. படிக்கட்டு கட்டி முடித்து அதுக்கு முன்னாடி தளம் போடுறதுக்காண்டி அடிவாரத்தில் மணல் கொடுக்காங்க. ஆமாம், சல்லிக்கலாம். ஆமாம், கொடுக்குறாங்க. அந்த கதை அப்புறமா லைவில் பேசும்போது தெரியும், அதை கேட்டுக்கோங்க. ஆமாம்,
ஏன்டா நீ ஒத்தையில எடுத்துகிட்டு போகலன்னு என்னையும் கேட்கக்கூடாதுல்ல. அப்படியே நம்ம கருப்பசாமியை கும்பிட்டுட்டு மறுபடியும் அப்படியே படிநடையாக கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் நேராக போயாச்சு. 9:45 வந்துட்டோம்ல. எங்கே? சுந்தர மகாலிங்கத்தை பார்க்கறதுக்கு. இந்த சைடு போனால் சந்தன மகாலிங்கம். சரி, நம்ம முதல்ல சுந்தர மகாலிங்கத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா சந்தன மகாலிங்கத்தை பார்ப்போன்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஒரு கூட்டம் இல்லை, நல்லா ஃப்ரீயாக இருந்துச்சு. நல்லா சாமி கும்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. நல்லா ஃப்ரீயாக நல்லா போயிட்டு அமரை பறந்து வந்து சாமி கும்பிட்ட மாதிரி இல்லாமல் 1/4 மணி நேரம் நின்று சாமி கும்பிடுவோன்னு சொல்லி நின்று கும்பிட்டு போனோம். சந்தன மகாலிங்கத்தை கும்பிட்டதும் சாப்பாடை கட்டி ஆரம்பித்தோம். சரியான சாப்பாடு. டைத்தெடுப்பா. சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் அதுக்கு பேர் என்ன பேர், அந்த சோயா சூப்பராக குட்டிச்சு. நல்ல டேஸ்ட்டு, நல்ல சாப்பிட்டு 11:50 மணி 11:50க்கு அடிவாரத்துக்கே வந்தாச்சு. ஆமாம், டைமிங் பார்க்க போனால் மொத்தத்தில் 3 மணி நேரம் தான். இடையில 1 ஹவர் லஞ்ச் பிரேக்கு மாதிரி பிரேக்கு. ஆமாம், ஏறுறதுக்கு 2 மணி நேரம், இறங்கிறதுக்கு ஒரு 1 மணி நேரம். நல்ல சாமி தரிசனம் பார்த்துட்டு இனிதே முடிந்தது. அடுத்த மாதம் வாரம்னு சொல்லிட்டு வந்தாச்சு.